கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காயின் மற்றும் ஆபேலின் வரலாறை காண்போம். ஆதா மற்றும் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு பூமியில் உருவான முதல் குடும்பத்தின் வரலாறு. இது வேறு ஒரு வரலாற்றின் சுருக்கம் மட்டுமல்ல, மனித மனத்தின் ஆழமான உணர்வுக்கான அன்பு, பொறாமை, கோபம் மற்றும் தார்மீக பொறுப்புகள் ஆகியவற்றை ஆராயும் ஒரு வாழ்வியல் பாடமாகும். இவர்களின் மூத்த மகன் காயின். இவர் ஒரு விவசாயி, நிலத்தை பண்படுத்தி பயிர் செய்பவராக இருந்தார். காயின் என்ற பெயருக்கு பெற்றுக்கொண்டேன் என்று பொருள். இவர்களின் இளைய மகன் ஆபேல். இவர் ஒரு ஆடு மேய்ப்பவர், மந்தை பராமரிக்கும் இடையனாக இருந்தார். ஒரு நாள் காயின் அவன் தன் விளைவித்த நிலத்தின் கனிகள் சிலவற்றை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்தான். அதேபோல ஆபேலும் தன் மந்தையின் முதல் பிறந்தவற்றிலும் கொழுமையானவற்றிலும் சிலவற்றை கொண்டு வந்து கொடுத்தான். இறைவன் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், ஆனால் காயின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு காரணம், ஆபேல் தன்னிடமிருந்த சிலவற்றையும் சிறந்தவற்றையும் முதலானவற்றையும் கொடுத்தான், ஆனால் காயின் கடமைக்காக கொடுத்தான் என்றான். இதனால்தான் தன் சகோதரன் மீது மிகுந்த கோபம் கொண்டு பொறாமை கொண்டான். காயின் மனமாற்றத்தை கவனித்த இறைவன், பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கிறது, நீ அதை ஆள வேண்டும் என்று எச்சரித்தார். இருப்பினும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத காயின் தன் தம்பின் ஆபேலை வயல்வெளிக்கு அழைத்து சென்று அவனை கொலை செய்தான். இதுவே மனித வரலாற்றின் முதல் கொலையாகும். இறைவன் காயினிடம், உன் தம்பி எங்கே என்று கேட்டபோது காயின், என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியோ என்று பதிலளித்தான். இதனால் கடும் கோபம் கொண்ட கர்த்தர், நீ என்ன செய்தாய்? உன் தம்பியின் இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றான். இதனால் காயின் சபிக்கப்பட்டான். நீ நிலத்தை பயிரிடும்போது அது உனக்கு பலன் அளிக்காது, நீ பூமியில் நிலையற்று அலைந்து திரிவாய் என்று கர்த்தர் சபித்தார். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவனை கண்டவர்கள் யாவரும் அவனை கொன்றுவிடாதபடிக்கு இறைவன் அவன் மீது ஒரு அடையாளத்தை இட்டார். எனவே என் தேவ பிள்ளைகளை, பொறாமை ஒரு மனிதனை எத்தகைய கொடூரமான செயலுக்கும் தூண்டும் என்பதை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் காவலாளியாக இருக்க வேண்டும் என்பதை காயின் மற்றும் ஆபேல் வாழ்க்கையின் அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் வாழ்வோம், செயல்படுவோம். ஆமேன்.